ஆனால் பிரதமரை பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது. சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை வரவேற்றாங்க. பிரதமருடைய மிக முக்கியமான பயணம் என்பது G7 மீட்டிங் போறாங்க. கனடாவில் நடக்கக்கூடிய G7 மீட்டிங். இந்தியா G7ல இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டுருக்கிறாங்க. கனடாவுடைய பிரதமர் கூப்பிட்டுருக்கிறாங்க. இந்த G7 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம். அதனால இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வாதம் G7 அமைப்புல மிக முக்கியமா இருக்கும். ஏன்னா நேத்து இந்த SCOங்கிற அமைப்பு இருக்கு, பாகிஸ்தான் அதுல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த பாக்குறாங்க, இஸ்லாம் வெர்சஸ் ஜூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பாக்குறாங்க. ஆனா பிரதமரை பொறுத்தவரை 2 நாடுகளும் அமைதியா இருங்க, பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த SCO கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடல. ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூவிஷ்னு மாத்துறாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய வாதம் G7 மாநாட்டில் கனடால முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற